கடந்து வந்த பாதைகளில் ஒவ்வொரு சரித்திர நாயகர்களாக நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்று யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், காடுவெட்டி குருவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏனென்றால் சமீபத்தில் முகநூல் பக்கம் சென்றிருந்த நண்பர்களே, நினைவு மண்டப திறப்பு விழாவிற்கு இல்லாத கூட்டம் கடல் அலை என திரண்டு வந்திருந்தது. ஆகையாலே இந்த பதிவு செய்ய காரணம், காடுவெட்டி குரு என்றழைக்கப்படும் ஜெயகுரு என்கிற குருநாதன் தமிழக அரசியல்வாதி மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னணி தலைவராகவும் மாநில வன்னியர் சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். இவருடைய வாழ்க்கை வரலாறை பேசும் பொழுதே நெகிழ்கிற நண்பர்களே, அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் வட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள காடுவெட்டி கிராமத்தில் பிப்ரவரி 1, 1961 பிறந்தார். இவரது தந்தை செயராமன் படையாச்சி மற்றும் தாயார் கல்யாணி அம்மாள் ஆகியோர்கள் ஆவர். இவரின் தந்தையார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகி ஆவார். இவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸின் நெருங்கிய உறவினரும் ஆவார். இவரது தந்தையார் குரு சிறிய வயதாக இருக்கும் போது எதிரியால் கொல்லப்படுகிறார். பின்னர் குருவின் குடும்பம் தன் தாயாரின் சொந்த ஊரான கும்பகோணத்திற்கு செல்கிறார்கள். இவர் பள்ளி படிப்பை கும்பகோணம் பானாதுறை உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். இவருடைய அரசியல் வாழ்க்கை 1986 காடுவெட்டியில் திமுகவின் கிளை செயலாளராக இருந்தார். தங்கள் பகுதியில் வன்னியர்களுக்கு திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்பதால் கட்சியில் இருந்து விலகினார். பின்னர் வன்னியர் சங்கத்தை விரிவுபடுத்துவதற்காக MK ராஜேந்திரன், வீரபோக மதியழகன் ஆகியோர் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் குருவை வன்னியர் சங்கத்தில் இணைத்தனர். படிப்படியாக செயற்குழு உறுப்பினர், ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்ட செயலாளர் பதவி வகித்து பாமகவில் வளர்ந்தார். பின்பு வன்னியர் சங்க தலைவராக பதவியேற்றார். இவர் அரியலூர் மாவட்டத்தில் மாற்று சமுதாய சமநிலையை கருத்தில் கொண்டு 7 அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்தார். தன் சொந்த மாவட்டமான அரியலூரில் இரட்டை குவளை முறையை ஒழித்தவர். வன்னியர் குல சத்திரிய இளைஞர்களால் மாவீரன் என்று குரு என்று அழைக்கப்பட்டார். இருமுறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தும் எழுவியாக இருந்துள்ளார். குரு தன் சமுதாய வளர்ச்சிக்காக வாழ்வின் இறுதி நாள் வரை போராடியுள்ளார். இவர் மீது 2 முறை குண்டர் சட்டம் பாய்ந்து சிறை சென்றுள்ளார். 2001 ஆண்டிமடம் சட்டமன்ற தொகுதியிலிருந்தும் மற்றும் 2011 ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். இவர் பொதுமேடை என்று வந்துவிட்டால் இவருக்கு இன்று ரசிகர்கள் பட்டாளம் மட்டும் கிடையாது. இவர் பேச்சை கண்டால் அனைவரும் மெய்சிலிர்த்து போவார்கள் நண்பர்களே. 6/1/2006 அன்று ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரண உதவிகள் சரிவர வழங்கப்படவில்லை என அரசை குற்றம் சாட்டியதுடன், உரிய நிவாரணம் வழங்காவிட்டால் ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தை கொளுத்தி விடுவேன் என்று கூறியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 21/6/2006 அன்று மேலொரு கிராமத்தில் அனல்மின் திட்டத்துக்கு அளவிடச் சென்ற அதிகாரிகளை வழிமுறைத்து மாட்டு வண்டிகளை கொண்டு சாலையை மறித்ததுடன் ஏக்கருக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்க வேண்டும் என பொதுமக்களை தூண்டியதாக ஜெயங்கொண்டம் போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இவர் தன் சமூகத்துக்காக போராடியதா என்னவோ இவர் மீது ஏகப்பட்ட வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டது அநாகரிக முறையில். ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்திற்கு 7/7/2008 அன்று குரு உள்ளிட்ட 5 பேர் அழைத்துச் செல்லப்பட்ட போது பாமகவினர் தடுத்ததால் தடியடி நடைபெற்றது. இதில் பலர் காயமடைந்தனர். இந்த நிகழ்வு பெரிய அளவில் பேசப்பட்டது. 28/7/2010 அன்று அரியலூரில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க கோரி நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஒதுக்கீடு வழங்காவிட்டால் தமிழகத்தில் பேருந்து மற்றும் ரயில்கள் ஓடாது என்றும் அனைத்தையும் கொளுத்துவோம் என்று மிரட்டல் விடும் வகையில் பேசியதாக அரியலூர் போலீசார் குரு மீது வழக்கு பதிவு செய்தனர். 26/11/2008 அன்று ஜெயகுரு மீதான தேசிய பாதுகாப்பு சட்டம் விளக்கப்பட்டது. 30/11/2008 அன்று திருச்சி மத்திய சிறையிலிருந்து குரு விடுதலை செய்யப்பட்டார். வன்னியர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த குரு தன் தந்தையை கொலை செய்த மாமாவின் தலையை வெட்டி காளி கோயிலில் உள்ள சூளத்தில் குத்தி வைத்தார். இதுதான் இவர் மீதான தனிப்பட்ட வழக்கு. இதேபோல் ஆண்டிமடம் காவல் நிலையத்தில் குற்றவாளி என குருவின் புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளிடம் குருவிடம் கேட்டபோது, என்னுடைய மக்களுக்காக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறேன். என்னை குற்றவாளியாக மட்டுமல்ல, துப்பாக்கியால் சுட்டு கொன்றாலும் என் மக்களுக்காக ஏற்றுக்கொள்வேன் என்று உணர்ச்சி பொங்க பேசினார். தன் மக்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த குருவின் இறப்பு அனைவரையும் மிகுந்த மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது நண்பர்களே. அவர் இறந்தாலும் அவருடைய சரித்திரமும் அவருடைய புகழும் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறது. அது வளர்ந்து மிகப்பெரிய காட்டாற்று வெள்ளமாக உருவெடுத்திருக்கிறது. குரு அவர்கள் இறக்கவில்லை, ஒவ்வொரு மனதிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அத்தனை நண்பர்களும் இவருடைய வாழ்க்கை வரலாறை பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு கருத்தில் உங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழன் சேலம் RJ குட்டி பிரகாஷ் மற்றும் இர்ஃபான் ஐக்கே. அது மட்டுமில்லாமல் என் அன்பு அண்ணன் சேலம் மோகன், அது மட்டுமில்லாமல் நாகை மாவட்டம் விழுந்தமாவடி பாஸ்கரன், என் அன்பு தம்பி கேசவன். நன்றி.